KLR த ஃபோட்டோகிராஃப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜப்பன் சிங். நீங்கள் DSLR கேமரா வாங்கி வச்சுருக்கீங்களா? மிரர்லெஸ் கேமரா வச்சுருக்கீங்களா? இப்போ தான் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே நீங்கள் வர ட்ரை பண்ணுறீங்களா? ஃபோட்டோகிராஃபியில் வந்து வித்தியாசமான படங்கள்லாம் எடுக்கலாம், க்ரியேட்டிவான ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? ஓகே. ஸோ அப்படிங்கும்போது எக்ஸ்போஷர் பற்றி உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது? ஃபோட்டோகிராஃபியில் எக்ஸ்போஷர் பற்றி என்ன ஐடியா இருக்குது? எக்ஸ்போஷர் மோட் டயலை எப்படி யூஸ் பண்ணுறது? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க, எக்ஸ்போஷர் மோட் டயல். இதில் வந்து ஒரு 5 மேஜரான எக்ஸ்போஷர் மோட்ஸ் இருக்குங்க. இந்த 5 மோட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதை பார்க்கலாம். ஓகே. டெஃபரெண்ட்டாக வந்து அப்பர்ச்சர், ஷட்டர் ஸ்பீட், ISO பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட லைட்டிங் கண்டிஷனில் சரியான பிரைட்னஸ் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் எக்ஸ்போஷர், இல்லையா? படத்தில் சரியான பிரைட்னஸ் இல்லை அப்படின்னா அது சரியான டீட்டெயில்ஸ் இருக்காது, சரியான கலர்ஸ் கூட இருக்காது ஆக்சுவலாக. அதனால் படத்தினுடைய எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக நம்ம பார்க்கலாம். டெக்னிக்கலி பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர். எத்தனை ஆயிரம் படங்கள் நீங்கள் எடுத்தாலும் அத்தனை ஆயிரம் படங்கள்லேயும் உங்களுடைய எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப பொருத்தமாகவும் சரியாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR த ஃபோட்டோகிராஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மீல்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணுற இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து செய்கிறோம். ஆக்சுவலாக கேமராவில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்போஷர் மோட் டயலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்க பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த எக்ஸ்போஷர் மோட் டயல் நீங்கள் வச்சிருக்க கேமராவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும் உங்களுக்கு ரேடியோ டயல். இது இல்லை அது நீங்கள் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிக்கலாம். சில கேமராஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கூட இருக்கும் ஆக்சுவலாக. எங்கே இருந்தாலும் நீங்கள் மேலே அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய வந்து உங்களுக்கு ஐ திங்க் லெட்டர்ஸ் போட்டு அதில் மார்க் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு, இல்லை? அதில் ஆட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ஆட்டோமேட்டிக் மோட் இருக்கும். அப்புறம் வந்து அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது வந்து ஏன்னு போட்டிருக்கும் சில கேமராவில், சில கேமராவில் வந்து AVன்னு போட்டிருக்கும். சில ரெண்டு ஒன்று தான். அதுக்கப்புறம் ஷட்டர் ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்குது, அது வந்து Sன்னு போட்டிருக்கும் சில கேமராவில். இன்னும் சில கேமராவில் TVன்னு போட்டிருக்கோம், டைம் வேல்யூன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து M போட்டிருக்கிறது வந்து உங்களுக்கு மேனுவல் எக்ஸ்போஷர் மோட் ஆக்சுவலாக. இந்த 5 எக்ஸ்போஷர் மோட்ஸை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த 5 எக்ஸ்போஷர் மோட்ஸ் எதுக்கு கேமராவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் ஒரு குறிப்பிட்ட மாதிரி உங்கள் படங்கள் வரணும், ஒரு குறிப்பிட்ட முன்னுரிமை உங்கள் படத்துக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதை நம்ம தேர்ந்தெடுத்து பயன்படுத்துக்க வேண்டியதான் இந்த 5 டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்போஷர் மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக் மோட், கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக் மோட். A+ சில கேமராஸில் கொடுத்துருப்பாங்க. சில கேமராவில் வந்து ஆட்டோன்னு எழுதியிருப்பாங்க, AUTO. பாருங்கள், அதில் ஆட்டோன்னு எழுதியிருக்கு ஆக்சுவலாக. அதில் ஒரு க்ரீன் கலரில் கூட ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ்போஷர் மோட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோன் எடுத்து நீங்கள் ஒரு கேஷுவலாக ஃபோட்டோ எடுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஆக்சுவலாக. அதாவது உங்கள் கேமராவுடைய எக்ஸ்போஷர் மட்டுமல்ல, எல்லாமே இதில் ஆட்டோமேட்டிக் ஆக்சுவலாக. ஒயிட் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக், பிக்சர் ஸ்டைல் ஆட்டோமேட்டிக், எக்ஸ்போஷர் மீட்டர் ஆட்டோமேட்டிக். ஸோ எல்லா கண்ட்ரோல்ஸுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்து பயன்படுத்துறதுக்கு அப்படின்னு ஒன்றுமே இருக்காது. ஓகே. ஸோ இது வந்து ஒரு சொல்ல கட்டணும். அதாவது எனக்கு ஃபோட்டோகிராஃபி பற்றி ஒரு ஐடியாஸ் ஒன்றும் இல்லை, ஆனால் நான் வந்து மிரர்லெஸ் கேமரா வாங்கிட்டேன், இல்லை DSLR வாங்கிட்டேன் அப்படின்னா அவங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முதல் எக்ஸ்போஷர் மோடு இது தான் ஆக்சுவலாக. ஓகே. ஆனால் இந்த எக்ஸ்போஷர் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட்டிவாக சில விஷயங்கள் பண்ண முடியாது. எங்கே கேட்டிங்கன்னா எல்லாமே கேமராவே செலக்ட் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறேன், அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் லைட்டிங் கண்டிஷனில் பாருங்கள், நான் காமிச்சிருக்கேன் அந்த ஃபோட்டோ பாருங்களேன். ஒருத்தர் ஒரு கம்ப்யூட்டரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரைட்டான ஒரு விண்டோ இருக்குது. அந்த விண்டோ வழியாக பார்க்குற சமயத்தில் பார்த்தீங்கன்னா விண்டோவோட பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவர் ரொம்ப அண்டர் எக்ஸ்போஸ் ஆகி டார்க் ஆகிட்டார் பார்த்தீங்களா. இந்த விஷயத்தை நம்மளால் வந்து இந்த ஃபுல் ஆட்டோமேட்டிக் மோடில் நம்மளால் சரி பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு படத்தை நீங்கள் கொஞ்சம் பிரைட் பண்ணுறதுக்கோ டார்க் பண்ணுறதுக்கோ வாய்ப்பே உங்களுக்கு இல்லை ஆக்சுவலாக. ஆனால் இந்த எக்ஸ்போஷர் மோட்ஸை எப்போ யூஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா ஒரு ஜென்ரிக்கான ஒரு கண்டிஷனில் ஒரு ஆவரேஜான ஒரு ஃபோட்டோஸ் இருந்தால் போதும், இல்லை அந்த லைட்டிங் கண்டிஷன் வந்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஓகேவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக் மோடில் நீங்கள் போய்க்கலாம். பட் என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஒரு க்ரியேட்டிவாக படம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆட்டோ மோட்லேருந்து வெளியில் வர வேண்டும். இந்த ஃபுல் ஆட்டோமேட்டிக் மோடுக்கு அப்புறம், அதாவது இந்த க்ரீன் மோடுக்கு அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் எக்ஸ்போஷர் ஒன்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு ஒரு மோட் இருக்குது ஆக்சுவலாக. இந்த ப்ரோக்ராம் மோடில் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து அதுவே அப்பர்ச்சர், ஷட்டர் ஸ்பீட், ISO மூணுமே செலக்ட் பண்ணிவிடும். அது மூணையும் செலக்ட் பண்ண சமயத்தில் உங்களுக்கு அங்கே என்ன லைட்டிங் கண்டிஷன் இருக்கோ, சப்ஜெக்ட் மேலே எவ்வளோ லைட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஒரு கரெக்டான ஒரு படத்தை கரெக்டான பிரைட்னஸில் ஃபோட்டோ கொடுத்துரும். இந்த ப்ரோக்ராம் மோடில் என்ன உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கேட்டிங்கன்னா இதில் எக்ஸ்போஷர் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக். ஒயிட் பேலன்ஸ் நீங்கள் வேண்டிய மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், பிக்சர் ஸ்டைல் வேண்டிய மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி வந்து உங்களுக்கு எக்ஸ்போஷர் மீட்டர் மோடு வேண்டிய மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மற்ற கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேண்டிய மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே. அதனால் இது வந்து ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு குயிக்காக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அதே சமயத்தில் ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து ஒரு கண்ட்ரோலோடு இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்பான ஒரு விஷயம் ஆக்சுவலாக.
ஓகே. ஸோ இது வந்து ஒரு குயிக் ஷாட் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் மோட் எடுக்கிறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீரியஸான ஹாபியிஸ்ட் ஒரு அதாவது வந்து ஒரு ஹாலிடே எப்போ போகிறாங்க, ட்ராவல் எப்போ போகிறாங்க அப்படின்னா அவங்களாம் வந்து இந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராவல் என்ஜாய் பண்ண முடியும், உங்களுக்கு அந்த ஹாலிடேவை என்ஜாய் பண்ண முடியும். ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு படங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக என்னோட அனுபவத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் உள்ள ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து நிறைய சமயத்தில் ப்ரோக்ராம் மோட்ஸ் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தியாக உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறதுக்கு விரும்புகிறேன். ஆக்சுவலாக ஓகே. அடுத்தது அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோட், ஏன்னு போட்டிருப்பாங்க சில கேமராவில் ஏவின்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டினா என்ன கேட்டிங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் வந்து அவருக்கு தேவையான அப்பர்ச்சரை செலக்ட் பண்ணுறாரு. அந்த அப்பர்ச்சர் எது வேணால் இருக்கலாம். சரி 2.8 உங்களுக்கு 22 வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, அதை எந்த அப்பர்ச்சர் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணும்போது கேமரா என்ன பண்ண கேட்டிங்கன்னா அப்பர்ச்சரை ஃபோட்டோகிராஃபர் செலக்ட் பண்ணதுனால ஷட்டர் ஸ்பீடையும் ஐஎஸ்ஓவும் அது செலக்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மோட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஃபேக்டரை நம்ம செலக்ட் பண்ணுறோம், மீது 2 ஃபேக்டரை கேமரா செலக்ட் பண்ணுது. ஆக்சுவலாக அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோட் எப்போ நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவில் வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்டு எவ்வளோ தூரம் உங்களுக்கு வேணும், அதாவது பேக்ரவுண்ட் டீ ஃபோக்கஸ் இல்லை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் எவ்வளோ வேணும், ஃபோர்க்ரவுண்ட் எவ்வளோ தூரம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், வந்து ஒரு குறிப்பிட்ட அப்பர்ச்சரை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் காமிச்சிருக்க இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து நான் வந்து அப்பர்ச்சர் F22 எடுத்திருக்கேன். அப்போ வந்து நிறைய விஷயங்கள் ஷார்ப்பாக தெரியுது. அதாவது அவர் லேப்டாப்பில் உட்காந்து ஒர்க் பண்ணுறாரு, அவர் ஷார்ப்பாக இருக்காரு, அவருக்கு பின்னாடி ஒரு விண்டோ ஷார்ப்பாக இருக்குது, விண்டோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கோகோனட் ட்ரீஸ் இருக்குல்ல, தென்னை மரங்கள்லாம் கூட ஷார்ப்பாக இருக்குது. ஆக்சுவலாக அதே சுச்சுவேஷனில் அடுத்த படம் பார்த்திங்க அப்படின்னா நான் F4 எடுத்திருக்கேன். F4 எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் ஷார்ப்பாக இருக்காரு, பின்னாடி உள்ள விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி படங்கள் வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்ட் பொறுத்த அளவுக்கு வேணும் இல்லை, செலக்டிவாக ஒரு இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மிச்ச இடத்துல அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து அப்பர்ச்சர் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலை நம்ம பயன்படுத்தி நமக்கு வேண்டிய மாதிரி க்ரியேட்டிவாக சில விஷயங்களை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஆக்சுவலாக ஓகேவா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெத்தட். ஆக்சுவலாக ஓகே. ஃபோட்டோகிராஃபியில் ஸ்டோரி டெல்லிங்கை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய சமயத்தில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இது யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்போஷர் மோடு நான் சொல்லுவேன். பல சமயத்தில் வந்து பார்க்குறவங்களுடைய கண்களை வந்து இங்கே தான் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கண்களை எடுத்துன்னு போயிட்டு அந்த இடத்துல மாத்திரம் நீங்கள் லேண்ட் பண்ணுறதுக்கு இந்த அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோடை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே. இந்த அப்பர்ச்சருடைய வேல்யூவை நீங்கள் அதிகப்படுத்தி எடுத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஷார்ப்பாக வரும்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அப்போ நிறைய விஷயங்கள் ஷார்ப்பாக வரணும் அப்படின்னா ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி வந்து ஹையர் வேல்யூ அப்பர்ச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் இன்டீரியர் ஷாட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து எல்லாமே ஷார்ப்பாக தெரியும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து அப்பர்ச்சர் வேல்யூவை நீங்கள் அதிகம் பண்ணி நீங்கள் அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோடில் நீங்கள் எடுக்கலாம். போர்ட்ரேட்ஸ்லாம் பண்ணுற சமயத்தில் நீங்கள் பேக்ரவுண்டில் டீஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கலாம், அப்பர்ச்சர் வேல்யூவை கம்மி பண்ணிவிட்டு F4 F2.8 அந்த மாதிரி வச்சு எடுத்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து சூப்பராக டீஃபோக்கஸ் ஆகும். அப்போ அட்டென்ஷன் வந்து சப்ஜெக்ட் மட்டும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக ஸோ இதை வந்து ஒரு க்ரியேட்டிவான எக்ஸ்போஷர் மோட் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்போஷர் மோட் கண்ட்ரோல் இது. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் யூஸ் பண்ணி படம் எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஓகே. KLR த ஃபோட்டோ குரு சேனலில் உங்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய 380க்கு மேலே வீடியோக்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக நினச்சிங்க அப்படின்னா வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தொகையை தேர்ந்தெடுத்து KLR த ஃபோட்டோ குரு சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்த எக்ஸ்போஷர் மோடு வந்து ஷட்டர் ப்ரையாரிட்டி எக்ஸ்போஷர் மோடுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எஸ்ன்னு போட்டிருக்கோம் நிறைய கேமராஸில், ஒரு சில கேமராஸில் வந்து டிவின்னு போட்டிருக்கோம், டைம் வேல்யூ ப்ரையாரிட்டி. இந்த இடத்துல வந்து ஷட்டர் ஸ்பீடை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஷட்டர் ஸ்பீடு உங்களுக்கு தெரியும் இல்லையா, 1/4000 உங்களுக்கு 30 ஃபுல் செகண்ட்ஸ் வரைக்கும் நிறைய ஷட்டர் ஸ்பீட் வேரியேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஷட்டர் ஸ்பீடை நீங்கள் அதிகம் பண்ண அந்த இடத்துல ஆக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகி கிடைக்கும். ஷட்டர் ஸ்பீடை நீங்கள் கம்மி பண்ண நான் கேட்டிங்கன்னா ஆக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் பிளர் ஆகி கிடைக்கும். ஸோ எந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஷட்டர் ஸ்பீடை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கேமரா என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அப்பர்ச்சரையும் ஐஎஸ்ஓவையும் கேமரா செலக்ட் பண்ணிடும். இதுவும் ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மோட். அதனால் இங்கே என்ன பண்ணலாம், நீங்கள் மற்ற எல்லா கண்ட்ரோல்ஸுமே என்ன பண்ணலாம், நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒயிட் பேலன்ஸு, பிக்சர் ஸ்டைலு, எக்ஸ்போஷர் மீட்டர் மோடு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்லி வந்து உங்களுக்கு ஷட்டர் மட்டும் ஒரு ப்ரையாரிட்டி நமக்கு இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய படங்களில் வந்து 2 விதையான எஃபெக்ட்ஸை நம்ம வந்து எதிர்பார்ப்போம் ஃபோட்டோவில் இல்லையா. அந்த நேரத்தில் வந்து ஆக்ஷன் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது மட்டும்தான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்லலாம் ஷட்டர் ஸ்பீட் ரொம்ப அதிகம் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா ஆக்ஷன் வந்து டோட்டலாக ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ நான் காமிச்சிருக்க ஃபோட்டோவில் பார்த்திங்க அப்படின்னா ஷட்டர் ஸ்பீட் ரொம்ப அதிகம் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக பக்கத்தில் ஒரு ஃபேன் வந்து ஆசிலேட் பண்ணிகிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆசிலேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து 1/2000 வச்சு எடுக்கும்போது அந்த ஃபேன் ஆசிலேஷன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி கிடச்சிருக்கு ஃபோட்டோவில். அதுக்கு அடுத்த ஷாட் பார்த்திங்க அப்படின்னா 1/30 வச்சு நான் எடுத்திருக்கேன்.
1/30 எடுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனுடைய ஆசோலேஷன் சரி ஃபேன் பிளேட்ஸும் சரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டோட்டல் பிளர் ஆகிடுச்சு உங்களுக்கு இல்லை. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு ஆக்ஷன்ஸுடைய பிளர் வேணுமோ அங்கே ஷட்டர் ஸ்பீடை கம்மி பண்ணி செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். எங்கெல்லாம் நீங்கள் வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணி துல்லியமாக எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் ஷட்டர் ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஷட்டர் ப்ரையாரிட்டி எக்ஸ்போஷர் மோட பயன்படுத்தலாம். ஓகே, ஆக்ஷன் ஃபோட்டோகிராஃபி நான் வந்து சொன்னது எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து எனி ஆக்ஷன் ஃபார் த மேட்டர் ஆக்சுவலாக. அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷனாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பேர்ட் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கலாம், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு நேச்சர் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபோட்டோ. சப்போஸ் ஒரு கடலில் பீச்சில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, வாட்டர் ஸ்ப்ளாஷ் இருக்குது, வாட்டர் ஃபால் இருக்குது, அதில் வரக்கூடிய ஐ மீன் மூமெண்ட் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கலாம், நீங்கள் பிளர் பண்ணி எடுக்கலாம். ஸோ ரெண்டும் வேறு வேறு எஃபெக்டை கொடுக்கும், ரெண்டும் வேறு வேறு விஷயத்தை வந்து பார்க்குறவங்களுக்கு கன்வே பண்ணுவாங்க ஆக்சுவலாக. அதனால் எங்கெல்லாம் ஆக்ஷன் இருக்கோ அப்போ என்ன பண்ணுங்க ஆக்சுவலாக ஷட்டர் ஸ்பீடில் பூந்து விளையாடுங்க. அதுக்கு இந்த மோடை நீங்கள் பயன்படுத்துங்க. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து மேனுவல் எக்ஸ்போஷர் மோட். மேனுவல் எக்ஸ்போஷர் மோட்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பரவலாக இருக்குது உங்களுக்கு. பட் அப்படி இல்லை ஆக்சுவலாக. என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் மேனுவல் மோட்ஸ் யூஸ் பண்ணலாம். மேனுவல் மோடில் பயன்படுத்தும் போது என்ன கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய மோஷன் எஃபெக்ட்ஸை நீங்கள் வந்து ஷட்டர் ஸ்பீடை நீங்கள் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தலாம். அதே சமயத்தில் வந்து வேண்டிய மாதிரி டெப்த் ஆஃப் ஃபீல்டு என்ன பண்ணலாம், அப்பச்சரை தேர்ந்தெடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கேற்ற மாதிரி ISO வேல்யூவை நீங்கள் கூட்டி குறைச்சி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பர்ச்சர், ஷட்டர் ஸ்பீட், ISO மூணையுமே ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய தேவைக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா தேர்ந்தெடுத்து பயன்படுத்துகிறாரு. ஸோ எப்படி பயன்படுத்துகிறாரு கேட்டிங்கன்னா அவர் ஒரு எக்ஸ்போஷரில் ஒரு அனலாக் எக்ஸ்போஷர் மீட்டர் ஸ்கேல் இருக்குது. அந்த ஸ்கேலில் வந்து உங்களுக்கு 0ல் வச்சு எடுத்திங்க அப்படின்னா எக்ஸ்போஷர் வந்து நியூட்ரலாக இருக்கும். அதில் நீங்கள் +1 வச்சு எடுத்திங்கன்னா படம் கொஞ்சம் லேசாக பிரைட்டாக இருக்கும். அதில் -1 வச்சு எடுத்திங்கன்னா படம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இப்போ நான் காமிச்சிருக்க ஃபோட்டோஸ் பாருங்களேன். அதில் நியூட்ரலாக ஒரு பிக்சர் இருக்குது, நார்மல் பிக்சர், கரெக்டான ஒரு எக்ஸ்போஷர். அதை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஷட்டர் ஸ்பீடோ ISO நீங்கள் கூட்டி குறைச்சி பண்ண சமயத்தில் பார்த்தீங்கன்னா அது ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடுது, ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை வேணால் அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் அது டார்க்காக இருக்குது. ஸோ 3 வேரியண்ட்டே என்ன பண்ணலாம் நம்மளால் மேனுவல் எக்ஸ்போஷர் மோடில் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும் ஆக்சுவலாக. ஓகே, ஆனால் அதில் என்ன கேட்டிங்கன்னா ஒரு முறை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போதும் உங்களுடைய கேமராவுடைய எக்ஸ்போஷர் வந்து 0ல் இருக்கா, கரெக்டாக இருக்கா, நியூட்ரலில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும் ஆக்சுவலாக. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் ஆக்சுவலாக. லைட்டிங் கண்டிஷன் மாறாமல் இருந்துச்சு அப்படின்னா மேனுவல் மோடில் நம்ம எடுக்கிறதுல தப்பு இல்லை. ஓகே, பட் லைட்டிங் கண்டிஷன் வந்து கண்டினியூஸாக மாறிட்டு இருக்கு, நீங்கள் திரும்ப இடத்துலாம் வேறு லைட் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் மேனுவல் எக்ஸ்போஷர் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆக்சுவலாக. அதனால் என்ன பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி அண்ட் ஷட்டர் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம். லைட்டிங் கண்டிஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, பெரிய அளவுக்கு ஒரு சேஞ்ச் ஆகலை அப்படின்னு நினச்சா மட்டும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மேனுவல் மோடில் போய்க்கலாம். இதையும் தாண்டி மேனுவல் மோட்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இன்டோரில் ஸ்டுடியோ ஃபோட்டோகிராஃபியில் ஃப்ளாஷ் பயன்படுத்தி எடுக்கக்கூடிய படங்கள். இதில் நான் சில ஃபோட்டோஸ் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இன்டோர் ஃபோட்டோகிராஃபி ஃப்ளாஷ் பயன்படுத்தி ஸ்டுடியோவில் எடுத்த ஃபோட்டோஸ் ஆக்சுவலாக. அந்த இடத்துல அவைலபிள் லைட், ஆம்பியன்ட் லைட் இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஷட்டர் ஸ்பீடை ஃபிக்ஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி அப்பர்ச்சர் லைட்டுடைய இன்டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம அப்பர்ச்சர் ஆல்டர் பண்ணி ISO ஆல்டர் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம் ஆக்சுவலாக. ஓகேங்களா, இவ்வளோ தாங்க 5 எக்ஸ்போஷர் மோட்ஸ் தான். 5 நான் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ நான் சொன்ன விஷயத்தை என்ன பண்ணி பாருங்கள், நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். பிகினர்ஸ்னுடைய ஒரு சின்ன ஒரு அப்பீல் என்ன கேட்டிங்கன்னா ஃபோட்டோகிராஃபியில் வந்து எக்ஸ்போஷர் கரெக்டாக இருக்க வேண்டும், எக்ஸ்போஷர் ரேண்டமாக இருக்கக்கூடாது. இப்போ வந்திருக்கக்கூடிய கேமராஸில் மிரர்லெஸ் கேமராஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போஷர் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. திஸ் இஸ் மை ஒரு கேன் சே ப்ராமிஸ் ஐ வுட் சே. அந்த அளவுக்கு டெக்னாலஜி ஒரு வேறு லெவலுக்கு வந்திருக்கு ஆக்சுவலாக. இப்போ நான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் வந்து வெறுமனே எக்ஸ்போஷர் மோட் செலெக்ஷன் பற்றி மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி எக்ஸ்போஷரில் வந்து எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் ஒன்று இருக்குது, அது குறித்து தனியாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹிஸ்டோகிராம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எடுத்த ஃபோட்டோஸ்லேயே எடுக்கிறதுக்கு முன்னாடியும் வந்து அந்த கிராஃப் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அது கூட எக்ஸ்போஷர் பொறுத்தளவுக்கு ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு கொடுக்கும் ஆக்சுவலாக. எக்ஸ்போஷர் லாக்குன்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே வந்து இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது எக்ஸ்போஷரில். இந்த வீடியோவில் எக்ஸ்போஷர் மோட்ஸை பற்றி மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சில வீடியோஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. ப்ரோக்ராம் வர்சஸ் ஆட்டோமேட்டிக் மோட் ஒரு வீடியோ ஆல்ரெடி இருக்குது. எப்போல்லாம் மேனுவல் மோட் நீங்கள் பயன்படுத்தலாம் வீடியோ ஆல்ரெடி இருக்குது. ஹிஸ்டோகிராம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுமா, உங்களுக்கு ஹிஸ்டோகிராமை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஆல்ரெடி இருக்குது. எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன்னா என்ன அப்படின்னு ஒரு வீடியோ ஆல்ரெடி இருக்குது. ஓகே, இந்த வீடியோஸ்லாம் ஆல்ரெடி வந்து KLR த ஃபோட்டோ குரு சேனலில் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக. அந்த லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வழியாக போய் என்ன பண்ணிக்கலாம், வந்து மற்ற எக்ஸ்போஷர் ரிலேட்டடான வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரி வந்து டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனை வந்து ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் ஸ்டூடெண்ட்ஸோடு நான் ஷேர் பண்ணுறேன். அது வந்து ஒரு பேசிக் ஃபோட்டோகிராஃபி வீக்கெண்ட் கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வந்து ஃபுல் டைம் டிப்ளமோ கிளாஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் தாண்டி வந்து சம்டைம்ஸ் ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலும் பரவாயில்ல. ஆக்சுவலாக இது மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ரொம்ப தெளிவாக ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சரியாகவும் உங்களுக்கு வேகமாக புரிஞ்சுக்கிற மாதிரியும் நீங்கள்
ஸோ ஆம்பிஷன்ஸ்லாம் வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 ஆண்டுகளாக வந்து நான் ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமி நடத்திட்டு இருக்கேன். அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல, தெரிஞ்சுக்கோங்க. ஆயிரக்கணக்கான ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஓகே, என் பேர் சொல்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து சூப்பர்பாக செட்டில் ஆயிருக்காங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு யாருக்காவது அது மாதிரி வந்து ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஒரு லெவலப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கவுன்சிலர் உங்களோட பேசுவாங்க. உங்களுக்கு பொருத்தமான கோர்சஸ் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து கிளாஸ் ரூமில் மீட் பண்ணலாமா? ஓகே, கேமராவில் இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் மோட்ஸ் பற்றி நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசினேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் KLR தி ஃபோட்டோ குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் இமீடியட்டாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா KLR தி ஃபோட்டோ குரு சேனலில் வந்து 380க்கு மேலே வீடியோஸ் உங்களுக்கு இருக்குது. ஆக்சுவலாக ஸோ இட் இஸ் லைக் எ பிக் லைப்ரரி, ஃபோட்டோகிராஃபி லைப்ரரி கூட நீங்கள் சொல்லலாம். அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து இதில் ஜாம் பேக்டாக நான் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஸோ தொடர்ந்தே உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.